முதல்வர் அவர்களே வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதது அப்படிங்கிறது மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்துக்கு எதிராகவே மாணிக்கம் தாக்கூர் போன்றவர், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் ஊக்குவிக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். திமுகவே வந்து காங்கிரஸ் எதிர்க்கும் மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கான்ற ஒரு கேள்வி வரும். திமுக அவரோட இடத்த காட்டுறாங்க, உங்கள் இடம் இவ்வளவு தான், நீங்கள் வரலைனாலும் எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, உங்களை தூக்கி போட்டு நாங்கள் வேறு யாராவது சேர்த்துக்குவோம். அதாவது காங்கிரஸ் வந்து டிவிக்கே ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறாங்க, சேர்ந்தா லாபம்னு. ஆனால் திமுக வந்து கூட்டணி இன்டாக்டாக இருந்தாங்க, பாஜக இருக்கிற இடத்துல போக மாட்டோம், பாமக இருக்கிற இடத்துல போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால அதிமுகவில் போகும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமாக சொல்லிட்டே இருக்காங்க, பாமக வந்ததுன்னா வெளியே போயிடுவோம். அதுதான் இங்கே ஒரு திமுக வச்ச செக்கு. விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஆட்சியில் பங்குன்ற அந்த வெடிகுண்டு அதிமுக கூட்டணியில் எப்படி பெருசாக எதுவும் வெடிக்காத மாதிரியான சுச்சுவேஷன் பார்க்குறீங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. தேமுதிகவோட நிலைமை என்னவா தான் இருக்கு? அதாவது அவர்கள் வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. முதலாவதாக இங்கே திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கும் போது, திமுக கூட்டணி எப்போவுமே இன்டாக்டாக இருக்கிற கூட்டணி, ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், ஏன்னா அப்போ இருந்து தான் காங்கிரஸ் கூக்குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இப்போ இதில் எஸ்பெஷலி வந்து இதுக்கு எல்லாரும் மற்ற அமைச்சர்கள் அவங்க இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட, முதல்வர் அவர்களே வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதது அப்படிங்கிறது மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்துக்கு எதிராகவே மாணிக்கம் தாக்கூர் போன்றவர், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை மக்கள் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறது, இல்லை மக்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது, இதில் என்ன சதி இருக்குது அப்படின்றத கேட்குற இந்த மாதிரியான விஷயங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக காங்கிரஸ் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நேரடியாக அவங்களோட மாநில தலைமையோ இல்லை இந்த கூட்டணி பேசுறதுக்கான குழுக்களோ இதை வந்து பேசாமல் மற்றவர்கள் தான் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை காங்கிரஸ் ஊக்குவிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அப்படி பேசக்கூடியவர்களை கூப்பிட்டு கண்டிக்கல, நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம். இப்போ கூட பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி சந்திப்பு நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் அப்புறம், ஏன்னா தொடர்ந்து அவர் தான் மெயினாக பேசிட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்கிறாருன்னா என்ன பேசியிருக்காங்க, என்ன அடுத்து நடக்கலான்ற ஒரு தகவலும் மேபி இருக்கும், அல்லது ஒரு யூகங்களும் இருக்கும் இல்லையா? எப்படி அதை பார்க்குறது? காங்கிரஸை பொறுத்தளவுக்கு தாவேக்காவை வந்து ஒரு பார்கெனிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அவர்களோட சேர்றதுல தாவேக்கா காங்கிரஸுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற எம்பிக்களோட ஆதரவு, திமுக கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு தேவை. ராகுல் காந்திக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா திமுக எம்பிக்கள் அவர்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு இன்டாக்டாக இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸை விமர்சிக்காத ஒரு கூட்டணி, காங்கிரஸை எதிர்க்காத ஒரு கூட்டணினா திமுக தான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு பதிலடியாக தான் திமுக பேசுதே தவிர காங்கிரஸை கலட்டி விடணும்னோ இல்லை காங்கிரஸை விமர்சிச்சோ போகல. உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் பார்த்தோம், உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம், பீகார் பார்த்தோம். அங்கே வந்து அந்த கூட்டணி கட்சிகளே வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிரிஞ்சே போயிட்டு, உத்தரப்பிரதேசம் பீகார்லையும் வந்து விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க. காங்கிரஸால தான் நாங்கள் தோத்தோம், காங்கிரஸோட செயல்பாடு சரியில்லைன்னு அவர்கள் விமர்சிக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் திமுக காங்கிரஸை தோளில் தூக்கி சுமக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை, ஆனால் அதே நேரம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மாதிரியான முக்கியமான அமைச்சர்கள்லாம் காங்கிரஸ்க்கு எதிராக பேசுகிறாங்க. காங்கிரஸ் வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருன்னா, அப்போ இங்கே திமுகக்குள்ளேயே திமுகவே வந்து காங்கிரஸ் எதிர்க்கும் மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கான்ற ஒரு கேள்வி வரும். இல்லை, அவர் காங்கிரஸ் தான் நம்ம சொல்லணும், எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். காங்கிரஸ் வந்து ரொம்ப எல்லை மீறி போகும் பொழுது திமுக தலைமையும் அதற்கு ஒரு எதிர்வினை கொடுக்கறதுக்கு இவர்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப ஓவரா பேச விட்டாலும் அது வந்து சரியா இருக்காது, அவர்களை வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அவர்களோட இடத்தை காட்டுறாங்க, உங்க இடம் இவ்வளவுதான்,
நீங்கள் வரலைனாலும் எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, உங்களை தூக்கி போட்டு நாங்கள் வேறு யாராவது சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதை காட்டும் பொழுது இவர்களோட பார்கெயின் குறையும். ஏன்னா அதனால தான் இத்தனை நாளாக காத்திருக்க வைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 60-70 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த காத்திருப்புக்கான இதுனா உங்களோட இடம் இவ்வளோ தான், நீங்கள் சொன்னதும் வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இல்லை, நாங்கள் கொடுக்குறத வாங்கினா உங்களுக்கு லாபம், அதிகமாக பேசுனீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னா அங்கெல்லாம் அதிகமாக போட்டி போட்டு அதிகமாக சீட்டுகள் கேட்டாங்க, ஆனால் பலன் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த தேர்தல்களில் இப்போ பீகார்லாம் வந்து பல ஆண்டுகளாக வந்து நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில் இருந்துமே கூட அந்த கூட்டணி வெற்றி பெற முடியல, காங்கிரஸால இரட்டை இலக்கில் வெற்றி பெற முடியல. அப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணிட போறீங்க, இங்கேயும் உங்களுக்கு அதே நிலைமை தான், கூட்டணியில் குறைந்த சீட்டை வாங்கி அதை வெற்றி பெற்றால் உங்களுக்கு லாபம், இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறத திமுக சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இங்கே காங்கிரஸினுடைய இந்த கூக்குரல்களுக்கு அவங்க மெயின் ரீசனாக சொல்றதே வந்து கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு அதிகாரத்தில் நம்ம இடம் பெற்றாதான் அதை முடியும். ஆனால் அதுவே நடக்காத போது தான் இந்த இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த இடத்துல தான் மாற்ற அவங்க விஜய் பார்க்கும்போது விஜயை வச்சு தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கல, பாண்டிச்சேரியிலையும் பார்க்குறாங்க, கேரளாவில் பார்க்குறாங்க, அண்டை மாநிலங்களில் கர்நாடகா, ஆந்திரா, ஏன்னா அங்கெல்லாம் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, குறிப்பாக கேரளா, அதுவும் பார்க்குறோம். அப்போ நம்ம விஜய் அவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் ஒரு 4 மாநிலங்களில் நமக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுது காங்கிரஸ் தலைமை அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக, அதாவது காங்கிரஸ் வந்து டிவிக்கேவே ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறாங்க, சேர்ந்தா லாபம்னு. ஆனால் ஏற்கனவே ஒரு திமுகங்கிற ஒரு வெற்றி கூட்டணி இருக்கும் பொழுது என்னன்னு தெரியாத ஒரு தாவேக்காவை எப்படி சேர்த்திக்கிறது? ஏன்னா தாவேக்காவோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாது, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. ஒருவேளை இப்போ தாவேக்காவினர் அவங்க ஒரு 40% அப்படின்னாலும் பட் பொதுவாக கருத்து கணிப்புகள் பண்றவங்க இல்லை அவங்க அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான், பட் 20% வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே. அந்த 20% ஒருவேளை தாவேக்கா இப்போ தனிச்சு நின்று இந்த எலெக்ஷன்ல அச்சீவ் பண்ணினா அது காங்கிரஸோட முடிவுகளை மாற்றுமா? நிச்சயமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால தான் காங்கிரஸ் பொறுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த எம்பிக்கள் வந்து காங்கிரஸுக்கு தேவை. அதனால அவர்கள் வந்து இந்த கூட்டணி விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஒருவேளை தாவேக்காவோட போனா இருக்கிற எம்பிக்களும் போயிடும், இவர்களோட எம்பிக்கள் இருக்கலாம், இன்னும் இந்த கூட்டணியில் கூட மிச்ச எம்பிக்கள் வந்து இவரோட ஆதரவு இல்லாமல் போயிடும். கிட்டத்தட்ட திமுக மட்டும் தனிச்சு 22 எம்பிக்கள் இருக்காங்க. இது டெல்லியில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை தாவேக்காவோட சேர்ந்து தோல்வியை சந்திச்சா எம்எல்ஏக்களும் கிடைக்காது, இருந்த எம்பிகளோட ஆதரவும் போயிடும். அதனால இந்த விசப்பரிச்சை வேண்டாம், பார்ப்போம் தாவேக்கா என்ன பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை பயன்படுத்திக்குவோம், அதில் கணிசமான எம்பிக்கள் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2031 தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கட்சி, நீண்ட ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனால இந்த தேர்தலை வந்து ஷார்ட் டைம் கோலா எடுக்க மாட்டாங்க, ஒரு லாங் டைம் கோலா இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இருப்போம், அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்ப்போம், தாவேக்கா தன்னை வந்து நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். இருந்தாலும் அவர்களோட அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு கேரளாலையும் பாண்டிச்சேரியிலும் விஜய் அவர்களோட அந்த ஆதரவை பெற்ற பார்க்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் போது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக கூட்டணியில் விசிகா வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தென்படுது. இந்த அமைதிக்கான பின்னணி என்னன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக விசிகா வந்து இந்த கூட்டணியில் இன்டாக்டாக இருந்தாங்க, பாஜக இருக்கிற இடத்துல போக மாட்டோம், பாமக இருக்கிற இடத்துல போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால அதிமுகவில் போக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமாக சொல்லிட்டே இருக்காங்க, பாமக வந்ததுன்னா வெளியே போயிடுவோம். அதுதான் இங்கே ஒரு திமுக வச்ச செக். ஏன்னா அதிமுக பக்கம் போக முடியாமல் இருக்கிறாங்க, ஏற்கனவே அங்கே வந்து பாஜக பாமக இருக்குது, அன்புமணி அவர்களோட அணி இருக்கிறாங்க. தாவேக்காவோட போகிறனால, ஏன்னா ஏற்கனவே 2016 அவர்கள் வந்து அனுபவப்பட்டாங்க, விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி போயிட்டு எந்த லாபமும் இல்லாமல் போயிட்டாங்க. திமுக கூட்டணியில் அவர்களுக்கு கணிசமான ஒரு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, 2 எம்பி இருக்காங்க, எம்எல்ஏக்கள் கிடச்சிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு லாபகரமான கூட்டணியாக இருக்குது. அப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது இன்றைக்கி அவர்கள் பார்கெயின் பண்ணி பார்க்குறாங்க, கடந்த முறையை விட இந்த முறை. ஏன்னா அவங்களோட கட்சியை வளர்த்துறதுக்காக அவங்களும் தன்னோட பார்கெயின் இரட்டை இலக்கில் வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு திமுக ராமதாஸ் அவர்களோட தரப்பை வந்து பேச்சுவார்த்தை இழுத்து அவர்களை உள்ளே வச்சு இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க பார்க்குறாங்க. அப்போ இவர்கள் அதிகமாக பேசினாங்கன்னா, ஏன்னா அதை இடையில கூட சொன்னாங்க, ஆனால் அதில் தான் கண்டிப்பாக இதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி பாமக உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வித எச்சரிக்கை. அதனால் இப்போ நீங்கள் ராமதாஸை உள்ளே கொண்டு வர முடியாத நெருக்கடி தானே முதல்வருக்கு ஏற்படும். இல்லை, அந்த நெருக்கடியை கொடுத்து பார்க்குறாங்க. இருந்தாலுமே கூட அதை ஏன் அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவாங்களோ? சமாதானப்படுத்திடுவாங்க. ஏன்னா 2001 வந்து அதே மாதிரி சமாதானமான 2001 பாஜக வந்து திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அதே இடத்துல வந்து விசிகா இருந்தாங்க. அதே 1992 பாபர் மசூதி இடிப்பு, 2002 கலவரம், இதெல்லாம் நடக்கும் பொழுதும் கூட அந்த பாஜக கூட்டணியில தான் வந்து விசிகா இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். கொள்கையையும் சொன்னாலும் சிச்சுவேஷன் வேற. இப்போ அது சமாதானம் ஆகிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாலும் கூட அதன் மூலமா அவரவர்களின் வாக்கு வங்கியே சரியுமேங்க. ராமதாஸ் அவர்களுடைய வாக்கு வங்கியா இருக்கட்டும், விசிகாவோட வாக்கு வங்கியா இருக்கட்டும்,
ஏன்னா அது எல்லாமே பாமக எதிர்ப்பு, இங்கே விசிக எதிர்ப்புன்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கே இழப்பு ஏற்படும்ல. அதை திமுகங்கிற ஒரு இதை வச்சு சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. ஏன்னா விசிக என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பாமகவோட கூட்டணியில் திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் போவாங்க. உதாரணத்துக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பார், ஆனாலுமே திமுக கூட சேர்ந்துக்கிட்டு பயணிப்பார். இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து காங்கிரஸை பிடிக்காத கட்சிகளுமே கூட திமுக கூட்டணியில் சேர்றோம், திமுகவோட தான் நாங்கள் கூட்டணி, எங்களுக்கு காங்கிரஸோட உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அதே மாதிரி போகும்போது நாளைக்கு பாஜக இருக்கிற இடத்துல அதிமுகவோட கூட்டணி, பாஜக எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் அதிமுக தான் கூட்டணின்னு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இங்க வந்து ஒரு இன்டாக்டா இருக்கிறாங்க. ஒருவேளை சூழல் ஏற்பட்டா அவர்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாவேகாவோட போறதுனால நஷ்டம்ங்கிறனால அமைதியா இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. அதனால தான் இந்த கடந்த காலத்துல அமைதியா இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் தேமுதிகவோட நிலைமை என்னவா தான் இருக்கு? அதாவது அவர்கள் வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கப்பட்டபோது இருந்த அந்த எழுச்சி இப்போ கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் இல்லை, இன்னைக்கு அதுக்கான ஒரு தேவையும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு குடும்ப கட்சியாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவு விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு பற்றும் பாசமும் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் அந்த கட்சியில் பயணிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அவர்கள் அதிகமாக ஒரு சிறு கட்சி போல, ஒரு லெட்டர் பேட் இயக்கம் போல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு அதற்கு கிடைக்கக்கூடிய பயன் வாங்கிட்டு போகிறத விட்டு அவர்கள் எல்லைக்கு மீறி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓவராக பார்கெயின் பண்ணும்பொழுது அதற்கான வாய்ப்புகள் வந்து திமுகங்கிற மிகப்பெரிய கட்சிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈல்ட் ஆவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா கடந்த தேர்தல்களில் ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு கருத்து கணிப்பின் முடிவாக திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்டது 2.5% தான் இருக்கு. அப்போ அந்த 2. அந்த அளவுக்கு நெருக்கம் கம்மியாக தான் இருக்குன்ற இடத்துல இன்னமும் கூட்டணிக்கு சேராத தேமுதிக, ராமதாஸ் பாமக, சீமான் உள்ளிட்டோர் இவங்களோட வாக்கு வங்கிகள் மிகப்பெரிய கேம் சேஞ்சர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு கள சூழல் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுறதாக பார்க்குறீங்களா? இல்லை, தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். அதனால வந்து ஒவ்வொரு சதவீதமும் மிகப்பெரிய முக்கியம். அப்படிங்கிறப்ப கடந்த காலங்களில் அதனால தான் வந்து சிறு சிறு கட்சிகளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அதனால தான் கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்க, பார்கெனிங் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன கட்சிகளை கூட இழுத்து உள்ள போட்டுக்கிறது. ஏன்னா 1% ஓட்டில் 1% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலுமே கூட ஆட்சி அதிகாரத்தை இழக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருப்பாங்க. அதனால தான் வந்து ஏதாவது ஒரு பண்ணி உள்ளே இழுத்து போடுறது. அதனால தேர்தல் நேரத்தில் இவர்கள் பார்கெனிங் அதிகமாக இருக்குது. அந்த பார்கெனிங்கை தான் தேமுதிக பண்ணுறாங்க. நான் எங்ககிட்ட ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது, இது வந்து யாருக்கு வேணால் சாதக பாதகமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்களோட பார்கெனிங் அதிகமாக இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுமே வேண்டான்னு சொல்லாமல் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களோட பார்கெனிங் பவர் குறையட்டும், ஏன்னா காலம் தாழ்த்த அவர்கள் இறங்கி வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலம் தாழ்த்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு கதவு மூடிடுச்சுன்னா இன்னொரு கதவில் கொடுக்குறத வாங்கிட்டு போக தான் வேணும், இல்லைன்னா கடைசியில் எதுவுமே இல்லாமல் நஷ்டப்பட தான் வேணும் அப்படிங்கிறத அவங்க 2016 பார்த்ததுக்கு அப்புறமா திருந்திருக்கணும். இன்னும் அவருக்கு திருந்தலை. இந்த தேர்தலை விட்டாங்கன்னா இனி அவர்களோட கதை முடிந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய திமுக அதிமுக அந்த சிறு ஓட்டு சதவீதம் தங்களுக்கு பயன்படும் நினைக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதில் ரீசெண்டாக நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போன்ற செயல்பாடுகள் மூலமாக இங்கே வந்து அதிமுகவை பாஜக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் கூட்டணி இதுவை பேசி முடிச்சிருக்காரா, அவர் எவ்வளோ பேசி முடிச்சாரு, இல்லை பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே பாஜக தான் கூட்டணிக்குள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். என்டிஏ ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அது போக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பாஜக குழு அமைக்கிறாங்க. ஆக்சுவலா இது அதிமுக குழு அமைக்கிறதுன்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். பாஜக குழு அமைப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள், ஒரு வித எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு சண்டை மாதிரி, ஒரு வார் மாதிரி, பனிப்போர் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. அப்படிதான் கூட்டணிக்குள்ள தென்படுறதா நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இப்போ எடப்பாடி அவர்களை பார்த்தீங்கன்னா ராஜதந்திரியா செயல்படுறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகர்வையுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரையாக கட்சியை விட்டு நீக்கினது, யாரெல்லாம் அவருக்கு இடையூறாக இருக்காங்களோ அது நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் இருந்து சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள்னு ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளையுமே வந்து அவர் ஓரம் கட்டினார். இன்னைக்கு அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இருப்பிடத்தை காட்டிட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களோட எதிர்காலம் என்னன்னு தெரியல, சசிகலா அவர்கள் இப்போ கட்சி தொடங்குவாங்கங்கிறாங்க, அவங்களும் என்னன்னு தெரியல. ஏற்கனவே அவர்கள் வந்து தேர்தல் காலத்தை விட்டு ஒதுங்கி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மீண்டும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வருங்காலங்களில் தான் தெரிய போகுது. ஓபிஎஸ் அவர்கள் நிற்கதியாக நிற்கிறார்.
டிடிவி அவர்கள் வேற வழி இல்லாமல் உள்ள வந்திருக்கிறார். இந்த மாதிரி இடத்துல இந்த பேட்ச் ஒர்க் செய்யறதுக்கு பாஜக பயன்படுது. டிடிவி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்குமான அந்த ஒரு நெருடலை சமன்படுத்த பாஜக பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பீகாரில் அவர்களுக்கு வந்து கை கொடுத்து, பீகாரில் இருந்து இதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கும் ஏனைய சிறு கட்சிகளுக்கும் வந்து அது பொருத்தம் இல்லாமல் இருந்தது. அந்த பொருந்தா கூட்டணிகளை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெல்லாக வந்து ஒரு பசை போல எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு வந்து பாஜக பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவோட இயல்பு வந்து என்னன்னா, அது மிகப்பெரிய கட்சி, இன்னைக்கு மத்தியில் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் வந்து ஒரு அப்பராண்டு எடுக்க செய்வாங்க. ஆனால் தமிழகத்தில் அவர்களோட பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த லெவல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பல மாநிலங்களில் வந்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பீகாரில் வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே கூட நிதிஷ்குமார் அவர்கள்ட்ட தொடர்ந்து ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அவங்க நினைக்கல. கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய கட்சி பாஜக. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் அவர்கள் வந்து துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தார். அன்னைக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் பாஜக தான் இருந்து. இந்த மாதிரி பல மாநிலங்களில் வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் பாஜக இருந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்து அவர்கள் வந்து அந்த கூட்டணி இன்டாக்டா கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பல மாநிலங்களில் வந்து பாஜக மைனாரிட்டியா இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து லீடர்ஷிப்பாக பாஜக இருக்கிறனால அங்கே வந்து அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும், அந்த கூட்டணி ஆட்சி நடக்கணும்னா பாஜக தான் வேணும். உதாரணத்துக்கு கோவாலிலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைச்சாதான் ஏற்றுக்கோம்னு கூட்டணி கட்சிகள் சொன்னாங்க. இந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கும்பொழுது நடக்குது. இப்போ இங்கே அதே தான், டிடிவி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்றதுக்கு பாஜக பயன்படுது. இந்த மாதிரி சிறு சிறு இயக்கங்களை சேர்த்துறதுக்கு பாஜக ஒரு புல்லிங் ஃபோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஆட்சியில் பங்குன்ற அந்த வெடிகுண்டு அதிமுக கூட்டணியில் எப்படி பெருசாக எதுவும் வெடிக்காத மாதிரியான சுச்சுவேஷன் பார்க்குறீங்களா? அதிமுக கூட்டணியை பாதிக்கலை அப்படின்னு எடுத்துக்கலாமா அது? ஆனால் அந்த முடிவுக்கு இப்போவே வர முடியுமா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இப்போ திமுகலேருந்து யாருமே விலகி போகலை. ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளே யாரும் வராதது காரணமே அங்கே பாஜக இருக்குது அப்படின்னு தான். இப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து டிவிகே வந்தாலுமே கூட அங்கே யாருமே சேராதப்ப அதிமுகலேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதிமுக கூட்டணி வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை, ஐ மீன் அதிமுக பாஜக இடையிலான இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இது வந்து அதிமுக கூட்டணியில் போயிட்டு தான் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வரும்போது, ஏன்னா இன்னமும் சிலர் சொல்கிறது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு பெரும்பான்மைன்றது கிடைக்கலன்னா அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வேண்டிய சுச்சுவேஷன் தானே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஆட்சியில் பங்கு தர மாட்டேன், அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, ஐ மீன் இந்த வார்த்தைகள் திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமானது, அந்த முடிவுக்கு எப்படி வர முடியுன்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம அதிமுகவுக்கும் அப்படி அதிமுக பாஜக கூட்டணியிலையும் இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குல்ல. நிச்சயமா. 2006 பார்த்தோம்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சி உருவாச்சு. அன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையுமே கூட ஒரு கூட்டு மந்திரி சபை இல்லாமல் தனி ஆட்சி அதிகாரத்தை திமுக அனுபவிச்சதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ காங்கிரஸில் பேசிட்டு அதான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர்களும் சொல்லலை, திமுகவும் பகிரங்கமாக சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு வந்து ஈல்டாவாங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது திமுக வந்து கலந்து ஆலோசிக்காமலே ஒரு முடிவு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தாமலே என்ன வேணும் அவர்களுக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறத கேட்காம நாங்கள் தர முடியாது, இது எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறத உறுதியாக திமுக சொல்லுதுன்னா அவர்கள் வந்து அவங்களோட இடத்த காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே அதிமுகவுமே அதனால தான் சீட்டை அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீட் பார்கெனில் வந்து அவங்கள வந்து நிறுத்திடுறாங்க. இவ்வளோ தான் அவங்களோட அளவுகோல் அப்படிங்கிறது. அந்த திமுக வந்து சீட்டில் குறைச்சிடுறாங்க. இன்னொன்று அந்த அதிகாரத்தை வந்து எப்படியாவது கைப்பற்றிடுவாங்க. மைனாரிட்டி ஆட்சி உருவாகினாலுமே கூட அதை வந்து சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த வல்லமை வந்து திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறனால பெரும்பாலும் வந்து ஆட்சி அதிகாரத்தை அப்படியாப்பட்ட சூழல், அப்படியாப்பட்ட திறன் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ சாத்தியப்பட்டிருக்கலாம். இப்போ அது சாத்தியப்படுதா? நம்பலாமா? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளோட தலைவர்களுமே வந்து தங்களோட கட்சியை வலுவாக கொண்டு போறாங்கிறத மாற்று கருத்து இல்லை. 1000 விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு திமுகவை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வழிநடத்தி கொண்டு போறார். அவரோட எண்ணம் செயல்படுறது. அதே மாதிரி அதிமுக வந்து எடப்பாடி அவர்கள் வழி நடத்துறார். கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து கையாளுற விதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கடந்த காலங்களோட இன்றைக்கி வந்து பார்கெனிங் பவர் குறைஞ்சிருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் சரி, கருணாநிதி அவர்கள் இருந்தப்பையும் சரி, அங்கே வந்து பார்கெனிங் அதிகமாக இருந்தது. மாறி கூட்டணி அமைச்சதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்டாக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸோ இன்றைக்கி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகுது, முடிவுகள் எப்படி இருக்க போகுது, தொங்கு சட்டசபை அமைஞ்சா அன்னைக்கு எந்த அளவுக்கு சீட்டு தேவைப்படுது, அது எந்த அளவுக்கு அன்னைக்கு பார்கெயின் பண்ண போகிறாங்க, இதே மாதிரி தான் சூழல் இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்வது போல் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் தளத்தில் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது நடக்கும்போது தொடர்ந்து பேசலாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பெருந்தமைக்கு ரொம்ப நன்றி.